வணக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சார். இந்த சந்திப்பு பெருசா வெற்றி பெறவே இல்ல. இது அமித்ஷாவுக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தம். பைஜெயந்த் பண்டாவே வச்சிருந்திருக்கலாம். நம்ம பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் தங்கமணி, வேலுமணி இவங்கள்ட்டலாம் நல்ல நெருக்கத்தில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமிலாம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் பிடிச்சி தான் பாஜக மூலமாக நிறைய விஷயங்களை சாதிச்சார். அதனால பியூஷ் கோயல் போனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சார். ஆனால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே அமலாக்கத்துறை ஒரு ரெய்டு நடத்தினாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்இடி பல்புகள் அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணி அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்இடி பல்புகள் வாங்கினதில் ஒரு பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. அதனால தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமாக வேலுமணி இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த வழக்கு அப்படியே திமுக அரசும் போட்டு வச்சிருச்சு. இந்த வழக்கு விஷயமா என்ன செஞ்சாங்க, அமலாக்கத்துறை அது தொடர்பான ஒரு சில விஷயங்களை கசிய விட்டாங்க. அதுக்கு தொடர்புள்ள அந்த வழக்கில் தொடர்புடைய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மேலே நடவடிக்கை உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அமலாக்கத்துறை ரெய்டு அமலாக்கத்துறை அந்த விஷயங்களை கசிய விட்டாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிறது மத்திய அமைச்சருக்கு பியூஷ் கோயலுக்கு தெரியும். இப்படியெல்லாம் போனோம்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம கேட்குறத நம்ம சொல்கிறத கட்டுப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வச்சாங்க. இன்னும் உங்கள் புடி எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் அந்த மாதிரி அமலாக்கத்துறை அந்த மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கையின் மூலமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி எஸ்பி வேலுமணிக்கும் சரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அழுத்தத்தின் மூலமாக நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை பியூஷ் கோயல் ஏற்படுத்தினார். இது பெருசாக இவங்களை பாதிக்கலை. எடப்பாடி பழனிசாமியும் சரி எஸ்பி வேலுமணியும் சரி பெருசாக பாதிக்கலை. இன்னைக்கு இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியை வச்சு நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அந்த கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த கூட்டணியில் பெருசாக யாருமே இல்லை. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார் அப்படின்னா அவர் தாவேக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இவங்க கொஞ்சம் கூட்டணி தொகுதியில் பெருசாக மெகா கூட்டணி அமைக்கணும், அது இல்லாமல் நம்ம கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும், நம்ம கேட்குற தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஜான் பாண்டியனும் அதே போல் தான் இருக்கிறாரு. ஏசி சண்முகம், ஜிகே வாசன் இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியுமா அப்படின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதான் பியூஷ் கோயலுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட்டு என்னென்னா நீங்கள் தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கணும், சசிகலாட்டே பேச்சுவார்த்தை நடத்தி முடிஞ்ச சசிகலாவையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நயினா நாகேந்திரன்ட்ட திட்டவட்டமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸை சசிகலாவை கட்சிக்குள்ளேயும் சேர்க்க முடியாது, டிடிவி தினகரனை கூட்டணிகளை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அதை நயினா நாகேந்திரன்ட்ட சொல்லி நயினா நாகேந்திரன் மூலமாக அதை அமித்ஷா கிட்ட சொல்லி அமித்ஷா பியூஷ் கோயல்கிட்டையும் இதை சொல்லியிருக்கிறார். அவங்க இல்லைன்னா தென் மாவட்டங்களை நம்ம ஜெயிக்க முடியாது, இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இதை எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதனால தான் என்ன செஞ்சார், இவர் அமலாக்கத்துறை கையில் வச்சுக்கிட்டு அந்த எல்இடி பல்பு விவகாரத்தை நாங்கள் எடுத்துருவோம், இப்போ கையில் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பியூஷ் கோயல் அந்த விஷயங்களை அமலாக்கத்துறை மூலமாக ஒரு அறிக்கையை விட வச்சுட்டு அவர் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இது நல்லாவே தெரியும். தேர்தல் நெருக்கத்து வரைக்கும் நம்ம இழுத்துக்கிட்டு போயிட்டு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்புறமா இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. நமக்கு அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு எப்படி இருக்கும், உள்ள அப்படியே எல்இடி பல்பே உள்ள வயிற்றுக்குள்ளே எரியும் கபார்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறாரு. என்னடா இது எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிச்சு விட்டு கடைசி நேரத்தில் நம்மளை மட்டும் காட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால என்ன செய்கிறாரு பியூஷ் கோயல், இந்த விஷயத்தை அமலாக்கத்துறை மூலமாக ஒரு அறிக்கை விட வச்சுட்டு எங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கரார் காட்டிலாம் பேசாதீங்க, அப்படியெல்லாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க, விடாபிடியாக நாங்கள் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுனீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்கள் மேலே எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். சரி, ஒரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்துனாங்க. முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் பியூஷ் கோயல் 70 தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு பட்டியலை கொடுத்துட்டார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அவங்க இந்த கமலாலயத்தில் இந்த ஆலோசனை பண்ணும்போதே அவர் 70 தொகுதி அப்படிங்கிறத உறுதிப்பட கமலாலயத்தில் பேசிட்டார், நிர்வாகிகள் மத்தியில் பேசிட்டார். இங்கே அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை கூட்டணி தொடர்பான பங்கீட்டிலும் சரி தொகுதி பங்கீட்டிலும் சரி பேச்சுவார்த்தைக்கு வரவே கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இதை பாஜக புரிஞ்சுக்கிட்டு பாஜக அவரை தவிர்க்கிறாங்க, அண்ணாமலை தவிர்க்கிறாங்க. அண்ணாமலை
இதனால தான் இப்போ நாடாளுமன்ற தொகுதிகளோட வாக்கு சதவீதத்தை வச்சு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சுத்தமாகவே இல்லை. அண்ணாமலை தானே நமக்கு நல்லா இதை பண்ணார். அண்ணாமலை ஒருத்தர் மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர், நம்ம கூட்டணி கட்சியோட இருந்தாலும் அவர் சொல்கிறதுனால நம்ம அண்ணாமலைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வர மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே அண்ணாமலை போனால் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு ஆள் இருந்தால் போதும். அதிமுகலாம் தேவையே இல்லை, எடப்பாடி பழனிசாமிலாம் தேவையே கிடையாது. அண்ணாமலை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க விட்டுருங்க. அண்ணாமலை கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. விஜயை பெருசாக வளர்த்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும். அண்ணாமலை கையில் நீங்கள் விட்டுருங்க, பாஜக கொடுங்க, இல்லை அவரை தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க விடுங்க. கண்டிப்பாக அவரால் சாதிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமிலாம் அவருக்கெல்லாம் ஜில்ஜும்பி. எடப்பாடி பழனிசாமிலாம் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலையை தொடர்ந்து நீங்கள் அவமானப்படுத்துறது தேர்தல் நெருக்கத்தில் அது சரி கிடையாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இதுவுமே இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக பலப்படுத்துறதுக்கான முயற்சி எடுங்க, பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே சேருங்க, தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள்ளே நாங்கள் கொண்டு வரோம், நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் தானங்க சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி பேசியிருக்கிறாரு. அது இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் எடுத்த முடிவு, பொதுக்குழு மூலமாக எடுக்கப்பட்ட முடிவு இது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாதுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட முடிவுகள். அந்த முடிவுகளில் நாங்கள் உடனே நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இது எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஒரு அட்டை பொய். இது என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது, அது தொண்டர்கள் எடுத்த முடிவு. நான் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னா அவங்கள்ட்ட நான் திரும்பவும் ஆலோசனை பண்ணணும். வேணா நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கங்க, என்டிஏ கூட்டணியில் சேர்த்துங்க, அதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதிமுகவுக்குள்ளே அவங்க வரக்கூடாது, அதிமுகவோட அவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அவங்க நடத்தக்கூடாது, அதுதான் எங்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மத்திய அமைச்சருக்கே மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை சொன்னது. செஞ்சிருச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பியூஷ் கோயல் இங்கே தங்கி ஒரு 2 நாள் இருந்து ஒரு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவார், ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே ஒத்து வரல. திடீர்னு ஒரு லிஸ்ட்டை எல்லா மீடியாக்களையும் வெளியிடுறாங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுக்கு 23 தொகுதின்னு, எது நம்ம 70 தொகுதி கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு சைடு ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா 23 தொகுதி தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கசிய விட்றாங்க அதிமுக தரப்பில். இது நல்லதா? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும்போதே நம்ம கேட்குற தொகுதி 70னா நாங்கள் 23 தான் தருவோம்னு சொல்லி இவங்க தரப்பு இதை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதிமுக தரப்பில் நாங்கள்லாம் இதை வெளியிடல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இது யார் வெளியிட்டது அப்படிங்கிற போது தானே தெரியுது. அதனால தான் இப்போ இது இதாக இருக்குது. அதே போல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு ஓகே. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கணும். அவர் ஏன் ஏற்றுக்கணும்? ஓபிஎஸ்ஸை, டிடிவி தினகரனோ என்டிஏ கூட்டணிக்குள்ளோ இல்லை. இப்போது அவங்க வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை, இனிமேல் வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இருக்கிறது என்டிஏ கூட்டணிக்குள்ளே. பாஜக அவங்களுக்கு கொடுக்குற தொகுதியாக அவங்க ஒதுக்கி தரேன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்குவாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏன் ஏற்றுக்கணும்? அவர் இவரை நயினா நாகேந்திரன் முதலமைச்சர் வேட்பாளர்னு, அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்க செயல்படுறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி உருவாக்குனதில்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு தலைமை, அவ்வளோதான். அந்த தலைமைக்கு அதிமுக தான் வழி நடத்துது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாரு. அவர் முதலமைச்சர் வேட்பாளரை டிடிவி தினகரன் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறார். என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரனெல்லாம் சேர்த்துக்கிட்டாலும் அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணுமா? இது புட்டுக்குச்சு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் ஓபிஎஸும் அன்னைக்கே பியூஷ் கோயல் இங்கிட்டு பேசும்போதே இனிமேல் எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், அதிமுக தலைமையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்கிறதே எனக்கு அசிங்கம், அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஆவேசப்பட்டு பேசியிருக்காரு. ஆவேசப்பட்டு பேசினாலுமே அவருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் என்டிஏ கூட்டணியில் அவருக்கு ஒரு 3 சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவருக்கு ஓபிஎஸ்க்கும் அவர் பையனுக்கும் சீட்டு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அங்கே இருந்த ஆதரவாளர்லாம் கொஞ்சம் ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. அதெல்லாம் எப்படி நம்ம அதிமுகவுக்குள்ளே நம்மளை சேர்க்கணும், கட்சியில் முக்கியமான பதவிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாஜக வச்ச டிமாண்டு. நம்ம என்டிஏ கூட்டணியில் போய் 3 சீட்டு வாங்கிட்டு நிற்கிறதுக்கு நம்ம என்ன மானங்கட்டுத்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே அந்த பேச்சில்
அவங்க காட்டின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ 2019லேருந்தே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளோட கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கார். எல்லாத்தையும் நல்லா தெரியும். பியூஷ் கோயல் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்களா? மத்திய அமைச்சர் அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அதுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சியில் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ தேமுதிக, அன்புமணி இவங்களோட எல்லாம் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஜக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தது. ஆனால் அவங்களெல்லாம் சந்திக்கவே இல்லை. தேமுதிக தரப்பில் வந்து பாஜக வந்து பேசியிருக்காங்க. பேசுனதில் வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனாங்கல்ல. அப்போ யாருமே வந்து இது சம்மந்தமாக நீங்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுனீங்களா? அப்போ பேசலையில்ல. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மட்டும் வர்றீங்க. ராஜ்யசபா சீட்டு பிப்ரவரி மாதம் கொடுக்கணும். பிப்ரவரி மாதம் வருது. ராஜ்யசபா சீட்டை கொடுக்க சொல்லுங்கள். கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து நான் ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி தொடர்பான ஒரு அறிவிப்பை நான் வெளியிட்டே ஆகணும். நான் அறிவிச்சிருவேன் நான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிப்ரவரி மாதம் வர ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு தரேன்னு சொல்லுங்கள். தந்தால் நான் இந்த அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவேன். அது இல்லாமல் நீங்கள் என்ன எங்களுக்கு 6 தொகுதி ஃபிக்ஸ் பண்ணுறது? 6 தொகுதியில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட 6 தொகுதி வாங்கிட்டு நாங்கள் நிற்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி பிரேமலதாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திமுகவும் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணியோட நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல பேசுனதுலேயும் பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. அன்புமணியும் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு யாருங்க 23 சீட்டு தரேன்னு நாங்கள் ஓகே சொன்னது யார்? எங்கள் சைட்லேருந்து யார் சொன்னது? நாங்கள் 23 சீட்லாம் கேட்கலையே உங்கள்கிட்ட. 35 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 35 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதாண்டா அதிமுகவோட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தயார். இல்லை அப்படின்னா நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அது எல்லாருமே இப்போ என்ன எல்லாமே முரண்டு பிடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் திமுக சைடு வாய்ப்பே இல்லையே அப்படின்னா, எங்களுக்கு கடைசி வரைக்கும் தாவேகா இருக்குல்ல. தாவேகா சைடு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயிச்சு நாங்கள் அங்கிட்டு போனோம்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குது. உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கு இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு வெறும் எம்எல்ஏவாக சுற்றிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு என்ன அசிங்கமாக இருக்காதா? எத்தனை வருஷமாக நாங்களும் உங்கள்கிட்ட வந்து கை கட்டி அடிமையாக வந்து நிர்வாகத்தில் பங்கெடுக்காமல் இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்போ பியூஷ் கோயல் வந்த வேலை எதுவுமே முடியல. வந்தார், இவர் எங்களுக்கு 70 தொகுதி வேணும்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனார். எடப்பாடி பழனிசாமி டீமு அந்த ஆலோசனை குழுக்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அது வந்து பியூஷ் கோயலுக்கு பயங்கர சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. சரி பார்க்கலாம். இவங்க அமலாக்கத்துறையை வச்சு இந்த எல்இடி பல்பு வரத்தை கையில் எடுத்தாங்கல்ல பாஜக, அந்த விஷயத்த வந்து கையில் எடுத்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மேலே பல சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்களையும் ஏதாவது கையில் இருந்து எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் தான் வந்து ஓரளவுக்காவது அவர் கட்டுப்பட்டு வருவார். பாஜக கேட்குற தொகுதிகளை கொடுப்பாரு. இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றி உங்களுக்கு தெரியாது. பியூஷ் கோயல் உங்களுக்கு தெரியாது. அண்ணாமலை ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார், எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க, சந்தர்ப்பவாதி, துரோகி. அவர் வந்து ஒரு நாள் பாஜக எவ்வளவு ஒரு 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சதோ அத்தனையும் மறந்துட்டு பாஜகவுக்கு துரோகம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அதை தான் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலையும் நடந்தது, சட்டமன்ற தேர்தலையும் அதான் நடக்குது. அவங்களுக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து தாவேகா வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிப்பாங்க, திமுகவுக்கு போகிற சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதே போல் வந்து அதிமுக ஓட்டுகளை ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரும் அதிமுக ஓட்டை கண்டிப்பாக பிரிப்பாங்க. தென் மாவட்டங்களையும் சரி, டெல்டா மாவட்டங்களையும் சரி, எல்லா பகுதிகளிலும் அவங்களுக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் மூலமாக அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க. பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிறனால அவங்க அங்கிட்டு போட்டோம், எல்லாமே அங்கிட்டு போட்டோம். ஆனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாது, பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. இப்போ பாமக, தேமுதிக இவங்களில் 2 பேரில் வந்து தேமுதிக வந்து அவங்க வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பாமக பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாவேகோட, விஜயோட, அன்புமணியாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பியூஷ் கோயல் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கம் பியூஸாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க.